டே 91, 92 ஆஃப் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் டு லூஸ் வெயிட். இதுக்கு நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 20:4 தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டே 91 பிரேக்ஃபாஸ்ட்க்கு மட்டை ரைஸ் கஞ்சி. இதுக்கு மட்டை ரைஸ் பச்சைப்பயிறு ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் குருணை மாதிரி பண்ணிவிட்டேன். அதை வேக வச்சுட்டு அதில் மோர் அண்ட் உப்பு மட்டும்தான் சேர்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டோன்னா ஹெவன் சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கு வந்து நான் இப்போ தான் தீபாவளிக்கு ட்ரெஸ் எல்லாம் தைக்கவே கொடுக்க போயிருந்தேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். அங்கே அவங்க வந்து மினி மீல்ஸ் வெல்கம் ஹோட்டலில் மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு தோசை, ஸோ அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நான் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட் வந்துட்டு எனக்கு மைசூர் பாக் பண்ணுன்ற ஒரு வெறி வந்து நான் நைட் அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் டே 92 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து முருங்கைக்கீரை, ராகி போட்ட கொழுக்கட்டை அண்ட் தக்காளி தொக்கு தான் சாப்பிட்டேன். இந்த முருங்கைக்கீரை வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க எப்போ எனக்கு கொடுத்தாலுமே முருங்கைக்கீரையை நல்லா உரித்து தான் கொடுப்பாங்க. அது ஒரு சின்ன ஜெஸ்டர் தான், பட் எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா எனக்கு முருங்கைக்கீரை உரிக்கிறதுக்கே எனக்கு வந்து பிடிக்காது. ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டதே இல்லை இது வரைக்கும் உரிச்சு கொடுங்க அப்படின்லாம். பட் ஆனால் அவங்க எப்போ கொடுத்தாலுமே உரித்து நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அது எனக்கு பார்க்கும்போதெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். இது ஒரு சின்ன ஜெஸ்டர் தான், பட் நமக்காக இது ஒருத்தங்க பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவங்க அம்மாவை பார்க்கும்போது தான் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அண்ட் தென் லஞ்சுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் டே, ஸோ பேக் பண்ணி தான் எடுத்துகிட்டு போனேன். தேங்காய் சாதம், வாழைக்காய் பொரியல், பன்னீரில் வந்து புர்ஜி மாதிரி பண்ணியிருந்தேன். வெறும் வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் இஞ்சி போட்டு. அது கூடவே வந்து நான் வந்து பண்ண மைசூர் பாக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். பட் அது கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. பெட்டி கடையெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருந்துச்சு.